பொதுவாக இந்த சனி பார்வையில் மேஷம் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லிடுங்க மேம். 2026 மேஷ ராசிக்கு விரய சனி நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்னன்னா ஏந்த சனின்னு ஒன்று நடந்தாலே நம்ம ரொம்ப துன்பப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய வீரியத்தை விரய சனியோ பாத சனியோ நிச்சயம் கொடுக்காது. ஆனாலும் விரய சனி அப்படிங்கிறவர்கிட்ட நிறைய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத தான். ஸோ ஒரு மலிவான பொருளை அதிக விலை கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரியான விரயங்களை இவங்க அதிகமாக ரீசன்ட் டேஸில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 1 இயராகவே ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சோம்பேறித்தனத்தினால நிறைய கஷ்டப்படுவாங்க மேஷராசிக்காரங்க. ஏன்னா சோம்பலை கொடுக்குற கிரகம் சனி தான். ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது யாருன்னா சனி தான். இன்னொன்று என்னென்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்படும். சம்டைம்ஸ் உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாத நேரம் உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மேஷத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்பெக்குலேஷன், கேம்பிளிங், இந்த மாதிரியான பிளைண்ட் கேம், குறைஞ்ச பணத்தை கூட நான் நிறைய காசு எடுக்கிறேன், கிரிப்டோ, பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் நிச்சயமாக இவங்க போகவே கூடாது. கரியரில் அவங்க வயசுக்கு தகுந்த இடத்துல அவங்க நிச்சயமாக இல்லை. பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். 2026 சனி பார்வையில் மேஷம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவு பார்க்கலாம். இப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த வருடமே ஆயிடுச்சு. இருந்தாலும் 2026 சனியோட தாக்கம் அதிகரிக்கும். ஏன்னா இடைப்பட்ட காலம் போது உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கணிப்புங்க. ஸோ அந்த சனியை பேஸ் பண்ணி இந்த பதிவு உங்களுக்காகவே நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த சனி பார்வையில் மேஷம் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லிடுங்க மேம். 2026 மேஷ ராசிக்கு விரய சனி நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்னன்னா ஏந்த சனின்னு ஒன்று நடந்தாலே நம்ம ரொம்ப துன்பப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஏழ்றன்னு டிஃபால்ட்டாக மைண்டில் பதிவாயிடுச்சு. ஒரு திட்டு ஏழ்ற அப்படி தான் திட்டுவோம். ஸோ அந்தளவுக்கு ஏழ்ற சனிங்கிறது ரொம்ப பிரபல்யம். பட் மேஷம் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய வீரியத்தை விரய சனியோ பாத சனியோ நிச்சயம் கொடுக்காது. ஆனாலும் விரய சனி அப்படிங்கிறவர்கிட்ட நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு செக்டராக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மேஷ ராசி நேயர்களுக்கு உளவியல் மாற்றம் அப்படிங்கிறது இந்த சனியோட தாக்கத்தினால இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு மாற்றம் பண்ணுனா சனி தாக்கத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படின்னா என்ன உளவியல் மாற்றங்களை அவங்க பண்ணிக்கணும் மேம்? மேஷ ராசி என்ன சென்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இன்றைக்கி தான் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா மறுநாள் டிக்கெட்டோட விலை குறைஞ்சிருக்கும். ஒரு கோல்டு வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் விலை கொஞ்சம் குறையும். ஸோ ஏதோ ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இன்னொரு வெப்சைட்டில் ஆன்லைனில் வாங்குறாங்கன்னா இன்னொரு இடத்துல இது கம்மியான விலையிலே கிடச்சிருக்கும். ஸோ ஒரு மலிவான பொருளை அதிக விலை கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரியான விரயங்களை இவங்க அதிகமாக ரீசன்ட் டேஸில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 1 இயராகவே ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு கால்குலேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மேஷத்தினால முடியாத ஒரு காரியமாக போயிருக்கும். லாஸ்ட் மினிட் ஸ்பெண்டிங், ஒரு ட்ராவலே எங்கேயாவது பண்ணோன்னா கூட லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஹரிபரியில் பேக் பண்ணிருப்பாங்க. கிடைக்கிறத உள்ளே வைக்கிறது, கிடைக்காததை போய் அதிக விலை கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விரயம், வீண் விரயம், இந்த ரெண்டுமே மேஷராசிக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கான்ஷியஸாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க 2026. ஏன்னா 12 இருக்கக்கூடிய சனி அதிகமாக செலவை கொடுத்து அதன் மூலமாக பாடம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். 1 வருஷமாக கற்றுருக்குறாங்க. இப்போ உச்சத்துக்கு வேற சனி போகிறாரு. ஸோ அப்போது இந்த பாடத்தை இன்னுமே இன்டெப்த்தாக கற்றுக் கொடுக்க சனி ரெடியாக இருக்கிறாரு. பட் மேஷம் அதுலேருந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறதுக்காக முற்படுவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு இப்போ இதெல்லாமே ரீவைண்ட் ஆகி ஓடிட்டுருக்கும். ஆஹா, நிறைய செலவு பண்ணுறோம், அந்த கில்ட்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான உளவியல் மாற்றத்துக்கு மேஷம் இந்த வருஷம் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சனியுடைய தாக்கத்துலேருந்து பெருவாரியாக தவிச்சுக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களால பிரச்சனை வரும். நபர்களாக இருக்கலாம், இல்லை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். சனியால் இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் மேம்? சோம்பேறித்தனத்தினால நிறைய கஷ்டப்படுவாங்க மேஷராசிக்காரங்க. ஏன்னா சயன போகஸ்தானம் 12ஆம் இடம். எங்கே சனியே பொதுவாகவே தூக்கத்தை கொடுக்குற கிரகம் சனி தான். சோம்பலை கொடுக்குற கிரகம் சனி தான். ஒரு விஷயம் தள்ளி போடுறது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது யாருன்னா சனி தான். சொன்ன விஷயத்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை செய்யாமல் இருக்க விடுறது யாருன்னா சனி தான். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடிய இடத்துலேயே சனி உட்காந்துருக்கும் போது இந்த 4 விஷயங்களுமே மேஷத்துக்கு நடந்துகிட்ருக்கும். இப்போ இவங்க நல்லா தான் ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருந்துகிட்ருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்கன்னா தள்ளி போடக்கூடிய கேரக்டர். இப்போ அங்கே பார்த்து பாடம் படிக்கிறது சரி, அவன் அப்படி தானே இருக்கான். ஸோ இப்போ யார்கிட்ட நம்ம ரொம்ப அதிகமாக பழகிட்டு இருக்கோமோ அவங்களுடைய பர்சனாலிட்டி நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன், லேசினஸ் உள்ள பர்சன்ஸ் நிறைய கம்பெனியில் உள்ளே வருவாங்க. அவங்கள கொஞ்சம் தவிர்த்துக்கணும். கொஞ்சம் ஆக்டிவான பர்சன்ஸு, எடுத்த விஷயங்களை எடுத்த காரியத்தில் முடிக்கிற பர்சன்ஸோட இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் நல்லாயிருக்கும்.
மேஷ ராசிக்கு சனி கிரகம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் பார்வை இருக்கும்லங்க மேம். ஸோ அந்த பார்வை ரீதியாக ஒரு பலன்கள் கொடுக்கலாம்னா அது என்னவா இருக்குங்க மேம்? மேஷராசிக்கு சனி 3 இடங்களை பார்வையிடுறாரு. 3, 7, 10ஆம் பார்வைகள் வந்து பொதுவாகவே சனிக்கு உண்டு. இதில் 10ஆம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் மீனராசிக்கு 2ஆம் இடத்த, 6ஆம் இடத்த, 9ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ குடும்பம், இவங்களுடைய கமிட்மெண்ட், இவங்க கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், கமிட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்னதாக சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பிரச்சனையாயிடும். இல்லை யாராவது ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட இதை சொல்லிடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க மனசார அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. தன்னை அறியாமல் உளறிடுவாங்க. என்ன அறியாமல் நான் உளறிட்டேன் அப்படிம்பாங்க. மேஷம் வந்து அதிகமாக அதை வந்து இந்த வருஷம் பண்ணும். போன வருஷமும் பண்ணியிருக்கோம். என்ன அறியாமல் நான் இவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் சொல்லிட்டேன். என் லைஃப்லேயே ஒரு விஷயத்தை வந்து நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அறியாமல் ஒருத்தர் கொஞ்சம் க்ளோஸாக பேசுனதும் என்ன அறியாமல் அவங்ககிட்ட இதை எடுத்து விட்டுறேன். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்குமாங்க. இதில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எதிரிகள் தவிடுபடி ஆவாங்க. எதிரிகளுடைய அந்த தொல்லை அப்படிங்கிறது குறையும். கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். கடன்லேருந்து மீள்றதுக்கான வழிமுறைகளை வந்து சனி கண்டிப்பாக கொடுப்பாரு. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால லாங் ட்ராவல்லையும் அப்பாவுடைய ஹெல்த்லையுமே மேஷம் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். மேஷ ராசி நேயர்களுக்கு விரயச்சனி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன வரும்? விரயம் ஏற்படும், பணம் வந்து இழக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மேஷம் ராசிக்கு பண விரயம் அப்படிங்கிறது இந்த 2026 காலகட்டத்தில் இருக்க போகுதா? அப்படி இருந்தாலுமே அதில் தப்பிக்க என்ன பண்ணணுங்க மேம்? மேஷராசிக்கு விரயம் கண்டிப்பாக ஏற்பட தான் போகுது. அதனால தான் விரயஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கிறாரு. எந்த இடத்துல விரயங்கள் ஏற்படும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய லக்ஸுரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மளுடைய தேவைக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது. போகஸ்தானம் அப்படின்னு, போகம்னா லக்ஸுரி. ஸோ நம்ம ஆன் ட்ரெண்டில் நம்ம சொல்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டு என்னென்னா லக்ஸுரி தான். ஸோ நம்மளோட தேவைக்காக, நம்ம சொஃபஸ்டிகேஷனுக்காக ஒரு விஷயத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு செலவு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ வீட்டில் வந்து முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, முன்னோர்கள் அல்லது பிதூர்கள், அவங்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய சாங்கியங்கள்லாம் பண்ணலை. அது வந்து ஒரு ஜோதிடர் மூலமாகவோ யார் மூலமாகவோ தெரிய வரும். அதை வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு ஒரு செலவு ஏற்படும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்பெண்டிங் தான். இதை நீங்கள் பண்ணுறதுனால அடுத்தடுத்த சந்ததிகள் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க. இன்னொன்று என்னென்னா, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்படும். சம்டைம்ஸ் உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாத நேரம் உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மேஷத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. மேஷராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு மேம். ஏன்னா சனி வந்து உச்சமாக போகிறார். இதனால நமக்கு பிஸ்னஸில் என்ன பிரச்சனை வரும்? ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலுமே பண விரயம் ஏற்படுமா பிஸ்னஸ் ரீதியாக அப்படிங்கிற பயம் இருக்கு மேம். ஸோ அது எப்படி இருக்கும் மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறாங்களோ, அந்த சனியுடைய தாக்கம் என்ன பண்ண போதுன்னா, யாருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து மேஷம் வேலை வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட இவங்க கவனமாக இருந்துக்கணும். தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க, தன்னிடம் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறாங்க, தான் சொல்லக்கூடிய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவங்க, இதெல்லாம் வந்து சனி குறிப்பார். அந்த சனியே 12ஆம் இடத்துல உட்காந்துட்டு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 6. தொழிலில் நிறைய சங்கடங்கள் வரும். எல்லாத்தையுமே வேஷம் ஃபேஸ் பண்ணி நல்லபடியாக சக்சீட் ஆகும். ஆனால் கூட வேலை செய்கிறவங்க, உள்ளே வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியாக வேலை செய்கிறாங்களா, இல்லை அந்த ஃபினான்ஷியல் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா, சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து இவங்க ஒரு கண் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. புது பார்ட்னர்ஸ் யாரையும் இவங்க ஆட் பண்ணாமல் இருந்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த கன்னி அப்படிங்கிறது புதனுடைய வீடு. புதன் தான் பார்ட்னர்ஸை குறிப்பார். அதை வந்து சனி பார்க்குறதுனால பார்ட்னர்ஸ்னால புதுவித பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆல்ரெடி பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்பிக்கையின் பேரில் அவங்கள நம்பாமல் எல்லாமே லீகலைஸ் பண்ணி வச்சுக்கிறது, பேப்பராக டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மேஷராசியில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனியினால் வேலையில் ஏதாவது பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? மேஷராசிக்காரங்களுக்கு 2026 இந்த சனியுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது வேலை அமைப்புகளில்? நிச்சயமாக வேலையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஒரு டென்ஷன், இன்டர்னல் டென்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது இவங்களை அறியாமல் உள்ளே வந்துடும். எல்லா வேலையும் நான் சரியாக தானே செய்கிறேன், அப்புறமும் ஏன் எனக்கான ரெகக்னேஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நான் என்ன இடத்துல நிற்கிறேனோ அந்த இடத்துல நிற்கிறேன். ஏன்னா மேஷராசிக்காரங்க கரியரில் வந்து அவங்க வயசுக்கு தகுந்த இடத்துல அவங்க நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த சனியுடைய டிரான்சிட்டாக இருக்கட்டும், மித்த கோச்சார நிலைகளாக இருக்கட்டும், கடந்த ஒரு 3 வருஷமாகவே கரியரில் வந்து மேஷம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் அது கொஞ்சம் குறையும், அந்த வீரியம்ங்கிறது கொஞ்சம் குறையும். வேலையில் வந்து இவங்களால் ஓரளவுக்கு முன்னேற முடியும், பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு கிராஜுவல் டீசன்ட் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறது வேலையில் மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனியின் தாக்கத்தினால 2026 திருமணம் தாமதமாகுமா, இல்லை திருமணம் அப்படி பண்ணும்போதுவே பிரச்சனை எதுவும் வருமாங்க மேம்? மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனியை வச்சு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பலன், மேஷராசிக்காரங்களோட அப்பா மட்டும் இவங்க கல்யாண விஷயத்தில் தலையிடவே கூடாது. பாக்கியஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை வருது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க கிளைண்ட்ஸு, என்னங்க ஜாதகம் மேட்சே ஆகலை, எப்படி மேட்ச் பண்ணி கேட்டால் எங்கள் அப்பா தாங்க கொண்டு வந்தார் அப்படிம்பாங்க. பார்த்தா கரெக்டாக பாக்கியஸ்தானம் வீக்காக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா, அந்த அப்பாவால் தான் பிள்ளைங்களோட வாழ்க்கையே கெடும்.
திருமணம்னு இல்லை, எதுலேயுமே கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுனால குறிப்பாக திருமண விஷயங்களில் அப்பா இன்வால்வ் ஆகக்கூடாது, அப்பா வழி உறவினர்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது, அப்பா வழி சொந்தத்துலேருந்து பொண்ணையும் மாப்பிளையும் எடுக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும் பண்ணலைன்னா மேஷத்துக்கு திருமணம்ங்கிறது 2026 நல்லா தான் இருக்கும். குழந்தை பாக்கியம் பார்க்கும்போது மேஷ ராசிக்கு இந்த 2026 சனியினால ஏதேனும் பாதிப்பு இருக்காம குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க? மேஷராசிக்காரங்களுக்கு 2026 இந்த சனி வந்து நிச்சயமாக குழந்தைய தடை பண்ணல. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வைங்கிறது வரல. 5ஆம் அதிபதி சனியுடைய வீட்டில் இருக்க போய் தான் இந்த வருடமே பிறக்குது. ஆனாலும் பெரிய தடைகள் இல்லாமல் சின்ன சின்ன மருத்துவம் மூலமாகவே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை இந்த சனி கொடுத்துருவாரு. ப்ளஸ் ஏற்கனவே பிறந்திருக்கிற குழந்தைங்க அவங்க சேஷ்டைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கனாலும் உள்ள அங்கே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சேட்டைகள்லாம் மட்டுப்படும். சனி வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில். குருவுமே உச்சமாக போகிறாரு. ஜூன் மந்த்துக்கு மேலே பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது, சொல் பேச்சு கேட்குறது, இதெல்லாம் பார்த்து பெற்றவங்க கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. எல்டர்லி பேரண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைக்குமே திருமணம் ஆகக்கூடிய யோகங்கிறது ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்குது. விரைச்சில் இருக்கக்கூடிய மேஷ ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்க மேம்? மேஷராசிக்காரங்களுக்கு விரயத்தில் இருக்கிறாரு சனி. அப்போ மருத்துவம் மூலமாக விரயம் வருங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்ன மாதிரியான நோய்களுக்கு இந்த மேஷராசிக்காரங்க இந்த 2026 வந்து ஆட்படுவாங்க? இந்த சனி வந்து அதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரலாம். ஒரு சின்ன டிஸ்க் ப்ராப்ளமாக இருந்துட்டு பெரிய அளவில் பிரச்சனையாக கூட இருக்கலாம். அது வயதை பொறுத்தது, தசாபுத்தியை பொறுத்தது. உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகும். உடம்புல வந்து நீர்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப குறையும். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக ஆட்படுவாங்க. ஒரு வாட்டியாவது நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் போட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைங்கிறது மேஷராசிக்காரங்க வாயிலேருந்து நிச்சயமாக வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்குது. அப்போ சாப்பாடு, தூக்கம், நல்ல வாட்டர் இன்டேக், இந்த 3யுமே மேஷராசிக்காரங்க கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு விரைச்சியில் நடக்கக்கூடிய இந்த 2026 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அது எனி ஃபேக்ட் இதில் இருக்கலாம் மேம். அதாவது பணமாக இருக்கலாம், பணத்தை ஒரு ஷேர் மார்க்கெட் இல்லை நகை, இடம், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? மேஷராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி விரயசனி நடந்துட்டு இருக்கு. 2026ஆம் ஆண்டு இவங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல்ஸ், இதில் வந்து இரும்பு, ஆயில், பெட்ரோல், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறைகளில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக நிச்சயமாக நல்ல லாபம் இருக்கும். ஸ்பெக்குலேஷன், கேம்பிளிங், இந்த மாதிரியான பிளைண்ட் கேம், குறைஞ்ச பணத்தை போட்டு நான் நிறைய காசு எடுக்கிறேன், கிரிப்டோ, பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் நிச்சயமாக இவங்க போகவே கூடாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எதையாவது வருது, அதை விற்று நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது ரொம்ப யோகமாக இருக்கும். ஏன்னா மூதாதையர்களை குறிக்கிறவர் யாருன்னா சனி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதன் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சனியின் பார்வையினால் இஎம்ஐ லோன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனியினால் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை இன்னும் விரை சனிகளால் அதிகப்படியான கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்காங்க? மேஷராசிக்கு 2026 சனி பகவான் வந்து ஒரு ஃபேவர் பண்ணுற போகிறாரு. அது என்னன்னா, கடனை கொஞ்சம் அடைக்க வைப்பார். எங்கேயாவது எப்படியாவது வாங்கி போட்டு கடன் அடைச்சிடா சாமி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேஷத்துக்கே வர ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கடன் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், தாட் ப்ராசஸை வந்து அதிகமாக மேஷத்துக்கு தூண்டி விட்டுட்டே இருப்பார். கடன் அதிகமாக இருக்கிற இடத்துல சனி டிஸ்டர்ப் ஆவார். ஏன்னா ஒரு கடனை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது வந்து சனிக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். அந்த சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கும்போது கடனடன்னு உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் பெருவாரியான கடன்களை மேஷராசிக்காரங்க 2026 அடைக்கிறதுக்கான பிராப்தத்தை இந்த சனி கொடுக்குறாரு. 2026ஆம் ஆண்டு விரைச்சனைகளுடைய தாக்கம் குறைவதற்கு மேஷராசி ஒரு தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? மேஷராசிக்காரங்க 2026 இந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கணும். எனக்கு மித்த கிரகங்களை விட்டுறாங்க, இந்த சனியோட கொடுமை என்னால் தாங்க முடியல. சனி தசையும் நடக்குது, கோச்சார சனியும் சரியில்லை. இவற்றிருந்து நான் தப்பிக்கணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னா, உக்கிர தெய்வங்களான அம்பாள், காளியம்மனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது நாக தெய்வதைகளாக இருக்கலாம். இவங்களுடைய வழிபாடுகளை வந்து இவங்க அதிகப்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய எமோஷன்ஸை கொட்டக்கூடிய இடம் அது என்னன்னா அம்பாள்கிட்ட தான். நீங்கள் ஒரு கோயிலே போகிறீங்கன்னா அம்மன் சந்நிதி முன்னாடி இருந்து நிறைய பேர் அழுவாங்க, சுவாமி முன்னாடி அழுறதை விட. ஏன்னா அம்மா அப்படிங்கும்போது நம்ம எமோஷ்னலி வி ஆர் வெரி கனெக்டட். அப்போது எங்கே போய் நம்ம எமோஷன்ஸை டம்ப் பண்ண முடியுமோ அங்கே போய் நம்ம எமோஷன்ஸை கொட்டிடணும். அந்த மாதிரி உக்ர தெய்வ வழிபாடுகளை இவங்க பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சனியுடைய தாக்கம்ங்கிறது பெருவாரியாக குறையும். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு சனியுடைய தாக்கம் குறைவதற்காக ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா என்ன பரிகாரம் நீங்கள் சொல்லுவீங்க மேம்? தானம், தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். தர்ம தேவதை யாருன்னா சனி. அப்போ தானமும் தர்மமும் பண்ண நம்ம கர்மம் குறையும். கர்மகாரகன் யாருன்னா அவரும் சனி. தர்மம் பண்ணி கர்மத்தை குறைச்சிக்கோ, அதுதான் சனியுடைய தாத்பரியம். அப்போ எந்த விஷயத்த நம்ம தானமோ தர்மமோ பண்ணும்போது மேஷராசியில் பிறந்த நமக்கு இந்த 2026 ரொம்ப நல்லா இருக்க போகுது. எல் தானம் பண்ணணும், கருப்பு உளுந்து தானம் பண்ணணும். இந்த 2 விஷயத்தையும் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க அவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்க, துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இவங்க யாருக்காவது ஒரு சனிக்கிழமையில் சனி ஹோர மதியம் 1 to 2 தானம் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வருடம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
மேஷராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு விரயச்சனியில் என்னெல்லாம் நடக்க போகுது, அதோடைய தாக்கம் குறைவதற்கு என்ன பண்ணணுங்கிறது விலாவரியாக நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.